வணக்கம் அன்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மோகன மந்திரம் திலகம் செய்முறை. அதுக்கு மந்திரம் உண்டு. அந்த திலகத்தை செய்கிறதுக்கு சில ஒரு 3 மூலிகைகள் உண்டு. அந்த மூலிகைகளை வச்சு இந்த திலகத்தை நம்ம வச்சிட்டோம்னா எல்லோரையும் மயக்கும் மந்திரம். நம்மளை பார்க்குறவங்க மோகனம் ஆவார்கள் அப்படின்னு குறிப்பேடில் உண்டு. சரி, எல்லாம் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே எதையோ இருந்தாலும் பயன்படுத்துங்க. அந்த எல்லாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணி பாவக்கருமாவை சேர்த்துக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு வச்சுக்கலாம். கடைகளுக்கு வியாபார ஸ்தலங்களில் வச்சுட்டு நின்னோம்னா வியாபார ஜவுளி கடை, வியாபார ஸ்தலங்கள் ஜவுளி சாப்பாடு கடை, இந்த மாதிரி கடையில் இருக்கக்கூடியவங்க அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதில் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுக்கரா கிழங்கு, ஹரிதாளம், கோரோசனை, மாட்டோடைய இதிலேருந்து வரக்கூடிய கோரோசனை, இதுதான் மந்திரம். இந்த 3ஐயும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டு வாழைத்தண்டு சாறில் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ பகவதே காமதேவாய யயா மம முகம் பச்சதி தம் தம் மே வசம் ஆனய ஆனய ஸ்வாஹா மோகய மோகய ஸ்வாஹா. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா 1008 உருவை போட்டு இது சித்தி செஞ்சிடணும். சித்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்கள், அமுக்கரா கிழங்கு, ஹரிதாளம், கோரோசனை. இந்த அமுக்கரா கிழங்கும் ஹரிதாளம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கோரோசனை ஒரிஜினலாக கிடைச்சா ரொம்ப விசேஷம். அப்படி அந்த 3 பொருளையுமே வாழைத்தண்டு சாறில் குழச்சி 108 தடவை அந்த மந்திரம் சொல்லி நெற்றியில் வச்சுட்டு நம்ம எங்கே போய் யாரை பார்த்தாலும் நம்ம மேலே மோகனம் ஆவார்கள். இந்த வியாபார ஸ்தலம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரமாகும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே ஒரு இதாக இருக்கும்னு வைங்களேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அவங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோல் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்கீங்க, கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர், இதெல்லாமே நான் வரக்கூடிய பழைய ஏடுகளில் நம்மக்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு எடுத்து போகிறோம். நன்றி. பைரவா சரணம்.